நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 90,000 குடும்பங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அனுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9842735305 மற்றும் 046339353333. எங்களது இமெயில் முகவரி partners@jesusredeems.org. பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? சுகமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி எப்பவும் இருக்கணும். தேவனுடைய சந்தோஷம் சமாதானம் நிறைந்து இருக்கணும். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு தான் குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் என்ற வீட்டில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். அதனால தான் நீங்கள் அதை ஜெபத்தை விட்டு விடக்கூடாது, தொடர்ந்து ஜெபிக்கணும்னு உற்சாகப்படுத்துகிறோம். வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் குடும்ப ஜெபம் வச்சா போறாரு. நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் தான் ஜெபிக்க முடியும். எங்களுக்கு இன்னும் நிறைய ஊழியங்கள்லாம் இருக்குல்ல. அப்போ உங்கள் மேலே ஆண்டவர் அன்பு குறைந்ததுனால இதுக்கு இவ்வளோ நேரத்தை நாங்கள் செலவு பண்ணுகிறோம். அப்போ செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எல்லா நாளுமே நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். ஒரு 20 நிமிஷமாவது 2 பாட்டு பாடி ஒரு வசனத்தை வாசித்து நீங்கள் ஜெபிக்கணும். சரி, இந்த நாளில் முதல்ல ஒரு பாடல் பாட போகிறோம். நம்ம இயேசுவின் ஊழிய குடும்பம் சேர்ந்து உங்களோட இணைந்து பாடி உங்களோட இணைந்து ஜெபிக்க போகிறோம். முதல்ல ஒரு பாடல் பாடலாம். தெரிந்த ஒரு பாடல், எல்லாரும் கரந்தட்டி பாடணும், வாய் திறந்து பாடணும். சரியா? என்ன பாட்டுமா? நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நன்றி நன்றி நன்றின்னு நாள் முழுவதும் உம்மை துதிப்பேன். நம்மளுடைய துதித்து கொண்டே இருக்கணும். அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு நன்மை செய்திருக்கிறார்ல. நீங்க ஜீவனோடு இருப்பதே உடைய கிருபை தானே. அப்போ அதை நினைத்து நன்றி சொல்லி பாடுவோம். நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன்.
துதிப்பேன், நடு இரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். சகாயரே தயபரரே, சகாயரே தயபரரே, ஸ்நேகிதரே என் சிருஷ்டிகரே, ஸ்நேகிதரே என் சிருஷ்டிக சகாயரே, சகாயரே தயபரரே, சகாயரே தயபரரே, ஸ்நேகிதரே என் சிருஷ்டிகரே, ஸ்நேகிதரே என் சிருஷ்டிகரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். ஆண்டவரை துதிப்பது, நாள் முழுவதும் அவரை துதிப்பாரு. ஒவ்வொரு நிமிடமும் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றி சொல்லி துதிப்பாரு. அது ரொம்ப முக்கியம். இன்னொரு பாட்டு பாடலாமா? என்ன பாட்டுமா? இன்னொரு பாட்டு. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறார். அப்படின்னா ஆமேன், அது நிறைவேறும். அதை நினைத்து கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, உங்களுக்கு பல காரியங்கள் அதை சொல்லி ஸ்தோத்தரித்து ஜெபிக்கணும். என்ன கிறிஸ்துக்குள்ளே ஆம் என்று இருக்கிறது, ஆமேன் என்று இருக்கிறது. அதை குறித்ததான ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென், இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென்
ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுக்குள்ளே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதான் நம்ம துதித்து பாடினோம். நாம் இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும் என்பதற்காக குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டம் ஒன்றை கர்த்தர் ஏற்படுத்தினார். 2003 வருஷம் இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்த தேவன் இதுவரைக்கும் இந்த திட்டத்தில் 87,600 குடும்பங்கள் இணைந்திருக்கிறாங்க. இணைந்திருக்கிற இந்த குடும்பங்களுக்காக தினமும் எங்கள் ஜெபக்குழுவிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது குடும்பத்தினுடைய சமாதானம். குடும்பத்திற்குள்ள சமாதானம் இருக்கணும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமியார், மருமகள் உறவுக்குள்ளே சமாதானம் இருக்கணும். 2வது குடும்பத்தினுடைய பாதுகாப்பு. எத்தனை ஆபத்துகள், எத்தனை விதமான நெருக்கடிகள், பில்லி சூனியங்கள், பிசாசு, அந்த மாதிரி காரியங்கள், கொள்ளை நோய்கள். ஆண்டவர் குடும்பத்தை பாதுகாக்கணும். 3வது குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். எவ்வளோ ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆசீர்வாதம் வேணும், வியாபாரத்தில் ஆசீர்வாதம், வருமானத்தில் ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய திருமண காரிய கற்பத்தின் ஆசீர்வாதம். இப்படி கர்த்தர் சொன்ன இந்த காரியங்களுக்காக எல்லாம் நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த திட்டத்தில் இணைந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாருக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், யார் குடும்ப ஜெபம் செய்ய அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் செய்வோம். நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணினா நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம். அப்போ அந்த ஜெபத்துக்குடைய பலனை நீங்கள் காண முடியும். அப்படின்னா நீங்கள் திட்டத்தில் இணைய விரும்பினா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கிறது, உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதை ஃபில்லப் பண்ணி எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுவீங்க. இதுக்குள்ளே நிரப்பி அனுப்புகிற ஃபார்ம் இருக்கிறது, அந்த கவரும் இருக்கிறீங்க. இந்த கவருக்குள்ளே வச்சு நீங்கள் அனுப்பணும் என்கிற கவரும் இதுக்குள்ளே இருக்குது. இந்த திட்டத்துக்கு குறித்த விவரமும் இருக்கிறது. எங்கள் குடும்பத்துக்காக தினம் ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் குடும்பமாக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே தொடர்பு கொள்ளுங்க. அதற்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கிறாரு, 9842735305, அப்புறம் 0463935333, partner@jesusredeems.org. இதுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த ஃபார்ம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதை தெளிவாக நிரப்பி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கான இந்த ஜெப திட்டத்தில் சேர்க்கப்பட்டு உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். அது மாத்திரம் இல்லை, இந்த குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்து உங்கள் வீட்டில் நிறைய நன்மை நடந்திருக்குது இல்லை. இப்போ ரெகுலராக ஃபேமிலி ப்ரேயர் பண்ண ஆரம்பித்த பிறகு கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, கடன் பிரச்சனை மாறிவிட்டது, தரித்திரம் போய்விட்டது, ஆசீர்வாதம் வந்திருக்கிறது, பாதுகாப்பு உண்டாய், எத்தனையோ நன்மைகள். அதை நீங்கள் சொல்லும் பொழுது இன்னும் அநேகரை அது உற்சாகப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் குடும்ப ஜெபத்தின் மூலமா, ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்ல நீங்கள் விரும்பினால் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இங்கே வர தேவையில்லை, நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்கள் இடத்துக்கே எங்களுடைய வீடியோ டீம் வந்து உங்கள் வீட்டில் வச்சே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அதற்கு 0463935335 அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அல்லது 0463935333 அப்படி இமெயில் வந்து partner@jesusredeems.org. இதுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா சாட்சி சொல்லுவதற்கு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். எடுங்க, எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. தொடர்ச்சி ஆதியாமத்திலிருந்து தியானித்து கொண்டு வரோம்ல, இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்திலே வழி நடத்தி கொண்டு வந்த தேவனுடைய கிரியைகளை கூட 24ஆம் வசனம் பாருங்க. இது வந்து 191வது பக்கம், எண்ணாகமம் 16:24. கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். பாருங்க, ஒரு 3 பேரை பற்றி சொல்லப்படுது. கோராகு, தாத்தான், அபிராம். யார் இவங்க? இவங்களும் இஸ்ரவேலர் தான். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவங்க தான். இவங்களும் வனாந்தரத்தில் தேவ ஜனத்தோட பிரயாணப்பட்டவங்க தான். ஆனால் இந்த 3 பேரும் தேவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. அதாவது தேவ ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாக எழும்பி கலகம் பண்ணுறாங்க.
மக்களை தூண்டி விடுறாங்க. இந்த மோசே ஆரோனெல்லாம் நம்பாருங்க, நம்மளை கொல்றதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்கன்னு அவிசுவாசமான வார்த்தை பேசுறாங்க. மோசையை பற்றி குறை பேசுறாங்க. அவர் கூட தான் கர்த்தர் பேசுவாரா, இங்க கூட இல்லையா? இந்த மாதிரிலாம் கூட கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசி அவருடைய மனதை மனமடிவாக்குகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்குது. அவங்க மன்னாவை புசிக்கிறாங்க, தண்ணீர் குடிக்கிறாங்க, எல்லாம் பெற்றாங்க. கூட ஒரு நன்றி உள்ள இருதயம் இல்லை, ஊழியக்காரனை பற்றி குறை பேசிக்கொண்டே வருவது. அந்த மாதிரி தான் செயல்படுறாங்க. அப்போ மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக பேசின உடனே கர்த்தருடைய கோபம் உண்டாரு. என்னைக்குமே ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஒரு நாள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டு விடும். ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுறது, பரிகாசம் பண்றது, நீங்க இந்த மாதிரி தயவு செய்து செஞ்சிடறாங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீங்க எழும்புனா அந்த ஆட்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்புவார். இங்க பாருங்க, இந்த 3 பேர் சேர்ந்து மோசையை ரொம்ப கடினமா துக்கப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. இது மேல செய்யும்போது மோசைக்கு ரொம்ப துக்கமாயிற்று. எவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டே பார்க்கறாரு. அபாண்டமா பழி சுமத்தி வேணுக்குன்னு எல்லாம் செய்யறாங்க ஆண்டவரே அப்படின்ற ஒரு மனம் அவருக்குள்ள துக்கம் அடைந்து விட்டாரு. அதனால பாருங்க, இப்ப ஆண்டவர் பார்த்தார், என் ஊழியக்காரனை துக்கப்படுத்துறாங்க, மனம் அடிவாக்குறாங்க. உடனே கர்த்தர் இறங்கி இந்த 3 பேரை விட்டு விலகி போங்க, இவங்க கூடாரங்களை விட்டு விலகி போங்க, ஏன்னா வினோதமான ஒரு புதிய காரியத்தை செய்ய மோசே அப்படி ஜெபிச்சார். நீங்க என் கூட இருக்க புதியான ஒரு காரியத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோராகு, தாத்தான், அபிராம், அவங்களுடைய குடும்பம், அவங்கள விட்டு சபையெல்லாம் விலகி போங்க, மற்றவங்கெல்லாம் விலகி போயிருங்க, ஒரு காரியம் நடக்க போகிறதுன்னு சொன்னோன்னு எல்லாம் விலகிட்டாங்க. என்னாச்சு, பூமி அப்படியே பிளந்து உயிரோடு அவங்க விழுங்கப்பட்டு போனாங்க. அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், அவங்களுடைய சொத்துக்கள், அவங்க கூடாரம் எல்லாமே மண்ணுக்குள்ளே புதைந்து விட்டாரு. நிற்கிற இடத்திலே பிளந்து அப்படியே புதைந்து காணாமல் போயிட்டாங்க. பிரியமானவர்களே, ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமா நமக்கு நம்ம பேசுறது கரெக்டா இருக்கும், தேவனுடைய பார்வையில் அது தவறா இருக்கும். நமக்கு நான் நியாயம்தான் பேசுறேன் அப்படிதான் நீங்க நினைக்கலாம். ஆனால் தேவன் அதை கவனித்து அவருடைய உள்ளம் துக்கப்பட்டுச்சுன்னா அந்த பாதிப்பை நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சந்திக்க வேண்டியது வந்துடும். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தில் இருக்க, எவ்வளோ ஜெபிச்சாலும் மாற்றம் வர மாட்டேங்குது, சாபம் போக மாட்டேங்குது, தொடருதுன்னா நீங்கள் யோசித்து பார்க்கணும். தேவனுடைய ஊழியர்களை துக்கப்படுத்தி, தேவனுடைய ஊழியர்களை களங்கப்படுத்தி நீங்கள் பேசி இருந்திருப்பீங்கன்னா அதுவே உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமான ஒரு சாபமாய் மாறிவிடும். அப்போ அது மாதிரி இருந்தால் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லாவிட்டால் இவங்களுக்கு நடந்தது தான் காணாமற் போயிடுவாங்க. தயவு செய்து கவனமா இருங்க. என் ஊழிய பாதையில் கூட நான் பார்த்துருக்கிறேன். நான் நிறைய வெளியே சொல்லுவதில்லை, ஆனால் நான் பார்த்துருக்கிறேன் கண்கூடா. என் உள்ளத்தை யாரு துக்கப்படுத்துறாங்களோ அவங்க காணாமல் போயிடுவதை நான் பார்த்திருக்கிறேன், இல்லாமல் போவதை நான் பார்த்திருக்கிறேன். அதுபடி 2-3 முறை பார்த்துட்டேன். அதுக்கு பிறகு நான் யார் என்னை துக்கப்படுத்த நினைச்சு, காயப்படுத்த நினைச்சு பேசின விட துக்கப்படுவதில்லை. ஆண்டவரை மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு இறக்க செய்யுங்க, அறியாம பேசுறாங்க ஆண்டவரை, அப்படி மன்னித்து ஜெபிச்சிருவேன். வருத்தப்பட்டுதா தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். உங்கள் நிமித்தம் ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் போய் வேதனையோடு பேசிட்டா அது உங்களுக்கு ஆபத்தாய் முடிந்து விடும். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒருவேளை அப்படிப்பட்ட சாபம் இருந்தா இன்னைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து, நீர் அபிஷேகம் பண்ணின, நீர் தெரிந்து கொண்ட உங்களுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமா நான் பேசிட்டேன், எழுதிட்டேன், தயவாக மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு இறங்கி உங்களுடைய குடும்பத்துக்கு அவர் இரக்கம் செய்து ஆசீர்வதிப்பார். அதனால ரொம்ப முக்கியம், இல்லை கவனம் செலுத்தணும். பாருங்க, இவங்க 3 பேரும் எழும்பி ரொம்ப நியாயம் பேசுறாங்க. ஆண்டவர் எங்க கூட இல்லையா, எங்க கூட என்ன கர்த்தர் இருக்கிறார் அப்படிலாம் சொல்லி பரிகாசம் பண்றாங்க. அதனால ஒரு பெரிய ஒரு அழிவை அந்த முழு குடும்பமும் சந்தித்து சாபம் அப்படியே அவங்க மேல இறங்கி குடும்பமே இல்லாமல் போய்விட்டாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. யாரையா துக்கப்படுத்தி இருக்கீங்களா? ஊழியக்காரனை போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருங்க.
அந்த ஊழியக்காரன்ட்டு போய் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, அந்த ஊழியரிடத்துல மன்னிப்பு கேட்டு என்னை மன்னித்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவங்க மனப்பூர்வமாக மன்னிக்கும் போது நீங்கள் மன்னிக்கப்படுவீங்க. இதை கட்டாயம் மனதில் கொள்ளுங்க. யாரோ ஒரு குடும்பம் இதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. யாரோ ஒருவர் இது நிமித்தம் உங்களுடைய பிஸ்னஸில் நஷ்டம், இழப்புகள், இன்றைக்கி நின்ற அவமானத்துக்கு நடுவில் வந்து நிற்கிறீங்க. இன்றைக்கி யாரோ ஒரு வியாதியில் பாதிக்கப்பட்டு எவ்வளவு ஜெபித்தாலும் சுகமாக மாட்டேங்குது. நீங்கள் யாரையோ கர்த்தருடைய ஊழியர்களை துக்கப்படுத்தி இருக்கிறீங்க. அவங்கள்ட்ட போய் உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஒப்புரவாகி ஆண்டவருக்கு முன்னால் வந்து நெல்லுங்க. உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்கள்கிட்ட பேசுகிறாரா? ஆமாம், இது மாதிரி வீட்டில் பேசிவிட்டாங்க, தவறுதலாக பேசிட்டாங்க, ஐயோ ஆண்டவரே மன்னியுன்னு சொல்லி குடும்பத்தாருக்காக நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிச்சா கர்த்தர் இரக்கம் செய்வார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் நீங்கள் வைத்து கொள்ளுங்க. முதலாவது நாம் ஜெபிக்க போவது, ஆண்டவர் ஏதாவது உணர்த்தி இருந்தால், நீங்கள் பேசின வார்த்தைகள், நீங்கள் செய்த செயல்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற அபிஷேகமற்ற ஒரு ஊழியக்காரனை துக்கப்படுத்தி இருந்தால், உங்கள் நிமித்தம் ஆண்டவர் கோபம் அடைந்திருந்தால் ஆண்டவரத்தில் சொல்லுங்க, மன்னிங்க ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட, நீர் அபிஷேகம் பண்ணி பயன்படுத்துகிற உம்முடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக நான் பேசிட்டேன், பரிகாசம் பண்ணிட்டேன், தப்பான காரியத்தை சொல்லிட்டேன், ஆண்டவரே மன்னியும் என்று மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிறங்க. ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. அல்லது தேவனுடைய கோபம் வந்துவிட்டால் அவ்வளோதான், அது உங்களுக்கு சாபமாய் மாறி உங்கள் குடும்பத்தை முழுவதும் அது பாதிப்பை உண்டாக்கிவிடும். இன்றைக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் வரமாட்டேங்குது, எவ்வளோ ஜெபிச்சாலும் நடக்க மாட்டேங்குது, நான் எவ்வளோ மன்றாடினாலும் அற்புதத்தை பார்க்க முடியல, நான் இந்த மாதிரி தவறு செய்திருந்தால் மன்னியும், எந்த ஊழியக்காரனையாவது காயப்படுத்தியிருந்தால் மன்னியும், நீர் உணர்த்தினால் நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன், ஒப்புரவாகிறேன். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இரக்கம் செய்வார். ஆண்டவரே நீர் யாரோடு பேசிக்கொண்டே இருக்கிறீங்க, யாருடைய உள்ளத்தில் இப்பொழுது கிரியை செய்கிறீங்க, உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை உங்களுக்கு தாரும். இருதயத்தை கடினப்படுத்தாதபடி தன்னை தாழ்த்த ஊழியர்களோடு ஒப்புரவாக கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரை மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறபடியால் கர்த்தர் மனம் இறங்கும். இப்பொழுதும் ஆண்டவர் இதே மாதிரி இன்னும் யாராவது இந்த தெருவில், உங்களுடைய சபையில், இந்த ஊரில், இந்த பட்டணத்தில் யாராவது இப்படி ஊழியர்களுக்கு விரோதமான சிந்தையும் பேச்சுகளும் பரிகாசங்களை செய்து கொண்டிருந்தால் உணர்த்தும், மனம் திரும்புதலை கட்டளையிடும், மாற்றத்தை உண்டாக்கும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, யாரும் பாதிக்கப்படாதபடி மனம் திரும்பி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள கிருபை தாரும். இப்பொழுதும் தகப்பனே, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. இந்த காரியத்தில் வீட்டில் ஒரு விடுதலை வரட்டும், சுகம் வரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதம் செய்து ஆசீர்வதிங்க. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவங்க ஜெபிக்கிறாங்களே, இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும். அவங்க வேண்டிக் கொள்கிற காரியத்தை நிறைவேற்றணும். கர்த்தர் தேவைகளை சந்திக்கணும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணணும். அற்புதம் செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். This program is sponsored by Brother Joshua and Brother Johnson, Kolar. Happy birthday, Brother Yuvaraj. ஆதியாகமம் 12:2 படி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Robinson Sibi Chakravarti and family, Rangampalayam, Erode. Happy wedding anniversary, Mr. Robinson Sibi and Mrs. Mausam. எபிரேயர் 6:14 படி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. Brother Reynold and family, Tiruchirappalli. ஏசாயா 54:14 படி, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பீர்கள், கொடுமைக்கு தூரமாவீர்கள். Sister Deepa Lakshmi Gugan and family, Kadalur. சங்கீதம் 23:6 படி, உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக.
சிஸ்டர் பத்மாவதி அண்ட் ஃபேமிலி, திருநெல்வேலி. உபாகமம் 3:22 படி உங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராக. சிஸ்டர் சகுந்தலா அண்ட் ஃபேமிலி, மேட்டூர், சேலம். 1 சாமுவேல் 12:16 படி கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். பிரதர் ஜாய்சன் அண்ட் ஃபேமிலி, சென்னை. மேகா 4:10 படி கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பாராக. பிரதர் ஜான்சன் அண்ட் ஃபேமிலி, தூத்துக்குடி. யாத்ராகமம் 34:10 படி பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. சிஸ்டர் ஜூலியட் கன்னி மரியம்மாள் அண்ட் ஃபேமிலி, தூத்துக்குடி. யோபு 5:9 படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. சிஸ்டர் மலர்விழி அண்ட் ஃபேமிலி, மதுரை. யோசுவா 1:5 படி நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் 47வது சிறுவர் விழா அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அரசு விடுமுறை வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் சகோதரி ஆஷ்லி எபனேசர் ஆகியோர் தேவ செய்தி அளித்து சிறு பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் செய்வார்கள். இனிமையான ஆக்ஷன் சாங், பப்பட் ஷோ, கேம்ஸ், ஸ்டோரி, ஆராதனை நேரம், அபிஷேக நேரம் மற்றும் மகிமையான ஜெப வேளைகளும் உண்டு. மதிய உணவு கொண்டு வரவும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் கடைசி கால எழுப்புதல் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்காக பிரகாசித்திட அழைத்து வாருங்கள். தொடர்புக்கு 9488375315. God bless you.